ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் சாப்டர் முடிக்க போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துன்றது ஜஸ்ட் ரிவென்ஸ். என்னென்னா, கிரெடிட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தேவையான பேர் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். சன்ட்ரி கிரெடிட்டர், சன்ட்ரி டெபிட்டர், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, இது போல் விஷயம் எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வவுச்சர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் ரிட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கேன், சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன், அதே போல் பேமெண்ட் என்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன். ஐ மீன் நான் எப்படி பேமெண்ட்டு தரேன், அவங்க எங்களுக்கு எப்படி பேமெண்ட்டு தராங்க, செக்காக கொடுத்தா என்ன பண்ணலாம், இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். யாருன்னா பார்க்காம இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட் சாப்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் டேலியில் 99% நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்த ஒரு சாப்டரில் ரொம்ப என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஒரு கம்பெனியில் வந்து எக்ஸ்பென்ஸுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருள் ஒருத்தவங்க வாங்குறாரு, ஒரு கடையிலக்காரர் வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு 100 ரூபா கொடுத்து, அந்த பொருள் என்ன பண்ணுறாரு 130 ரூபா இல்லை 150 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறார் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50 ரூபா கெயின் கிடைக்குது, 30 ரூபா கெயின் கிடைக்குது, இல்லை 10 ரூபா கெயின் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரோட எண்ணமும் அதான் இருக்குது. ஓகேங்களா? என்னோட எண்ணமும் அதான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்குறாங்க விற்கிறாங்க, இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, வேறு எதுவுமே தெரியுதில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு ஹோட்டலுக்கு தேவையான பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எவ்வளோனா ஒரு 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசி பருப்பு எல்லாமே 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை சமையல் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை சேல்ஸ் பண்ணுறீங்க, சாப்பாடாக விற்கிறீங்க. விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா வந்திருக்கு, இல்லை 3500 ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, 1500 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு, 3500 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 3500 ரூபாய் இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கு, நமக்கு 2000 ரூபாய் கிடச்சிருக்கு. அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ். ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க. எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, 100 பேருமே என்ன சொல்லுவீங்க, சார் அது ப்ராஃபிட் சார்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது லாஸ்ன்னு சொல்கிறேன். எப்படி லாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எல்லாமே சொன்னது தான். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வாங்குறாங்க விற்கிறாங்க, அது மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ ஞாபகம் வச்சுங்களேன், இப்போ நான் 1500 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கி வந்திருக்கேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்ன ஆகுது? ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கடை வாடகை கடை எடுத்து வச்சுருக்கேன். வாடகை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது, கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சேலரி என்ன ஆகுது. இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபோன் சார்ஜஸ், நெட் யூஸ் பண்ணுறேன் நெட்டோட சார்ஜஸ். ஓகேங்களா? இது போல் எக்ஸட்ரா. இப்போ நான் பூஜா பண்ணுறேன், பூஜா எக்ஸ்பென்ஸு. ஓகேங்களா? இப்போ பெருகுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லிப்பர் சேலரி. இது போல் இது எல்லாமே ஆட் பண்ணால் அதே 2500 ரூபா வரும். அப்போ எனக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, 2000 ரூபாய் கிடச்சி. அப்போ 500 ரூபாய் என் கம்பெனி என்ன ஆகுது, லாஸ்ட்டில் போகுது நடத்தும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான ரூல்ஸ். நிறைய பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க, இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், லாபத்தில் போதா இல்லை நஷ்டத்தில் போதா நம்மளால் சொல்ல முடியும். கம்பெனியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அது மாதிரி என்ன இருக்கும், தண்ணி போல் செலவாகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்மள்ட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா சேஞ்சு மாற்றினா இல்லை 500 ரூபா சேஞ்சு மாற்றினா எங்கே போச்சு எது போச்சுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதே கான்செப்ட் தான் அக்கௌண்ட்ஸ்லையும். ஓகேங்களா? அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றதான் இதில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் கம்பெனியில் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அதில் என்னென்னலாம் செலவு பண்ணுறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறது, இது என்ட்ரி பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி என்ன இருக்குது, ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மாஸ்டர். எப்பயும் போல் நம்ம என்ன, அது கிரேட் இது உள்ள தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம டைப்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும். இந்த கிரேட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு குரூப் கீழே இருக்கும், லெஜர்ன்ற இருக்கும். நீங்கள் கிரேட்டுனால கண்ணு மூடி எதில் தான் போகணும், லெஜர் உள்ள தான் போகணும். அந்த லெஜரில் போய் என்ட்ரி அடிச்சிங்கன்னா இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு என்ன இருக்குங்க, சேலரி. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி சேலரி கொடுத்தாலும். ஆனால் சேலரின்ற வார்த்தையை கொடுக்குறேன். என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே என்ன கேட்குன்னா அண்டர்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேலரின்னு கொடுத்துருக்கோம், இங்கே அண்டர்னு கேட்குது. சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது ஒர்க்கு பார்த்தீங்களா, டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க வேண்டியதான், டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், இதை சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டல்னு என்ன அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி ஓன் பில்டிங் அந்த பிரச்சனை கிடையாது. நான் வாடகை வச்சுருக்கேன் அப்படின்னா அது கம்பல்சரி என்ன பண்ணணும், அண்டர் குரூப் கொடுக்கணும். ஐ மீன் எக்ஸ்பென்ஸ் இது பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு பேர் என்ன பண்ணணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோம், அண்டர் குரூப். ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா நேர்முகம் மறைமுகம். கம்பெனி நேராக தராங்க இல்லைனா மறைமுகமாக தராங்கன்னு விஷயம், வேறு அதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ். இப்போ ஆஃபீஸ் விஷயமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் வச்சுருக்காங்க, அதுக்கான பில்ஸ் எதனா வருது அப்படின்னா அதுக்கு தான் என்னது, டெலிஃபோன் சார்ஜஸ் சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி பில். ஓகேங்களா? இபி பில். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அதே போல் என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். அது நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரடிச்சு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம.
ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். கம்பெனிக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சேர் டேபிள் வாங்குறாங்க, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் எனிதிங் எது வேணால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பில் மாறும். அது பேர் தான் என்னது இங்கே ஃபிக்ஸட் அசெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல அசெட் சொத்து. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மொபைல் வாங்குறேன். நான் மொபைல் ஒர்க் ஆகலைன்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால் செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும் அந்த மொபைல். ஓகேங்களா. இப்போ ஒரு பேனா வாங்குறேன், அது செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு பேப்பர் வாங்குறேன், நான் செகண்ட் சேல்ஸ் பண்ணணும்னா கேள்விக்குறி தான். அதே நான் லேப்டாப் வாங்குறேன், ஒரு டேபிள் வாங்குறேன், ஒரு சேர் வாங்குறேன், அப்போ என்னால் எல்லாமே என்ன பண்ண முடியும், செகண்ட் சேல்ஸ் பண்ண முடியும். செகண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே என்ன வரும்னா ஃபிக்ஸட் அசெட் வரும். என்ட்ரிச்சு நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமாக யாருன்னா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எங்கன்னா பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பில் கேட்டு வாங்குவாங்க நிறைய பேர். ஓகேங்களா. அது காரணம் என்னென்னா போய் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் போய் க்ளைம் பண்ணுவாங்க. அது அப்போ அது எல்லாமே இதில்னா அண்டர் குரூப்பில் தான் வரும், டேலி அக்கௌண்ட்ஸில் தான் வரும். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. என்ட்ரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் இதையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சார்ஜஸ். லேபர்னு என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஆஃபீஸில் எதனா ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதுபோல் விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜஸ் போடுவாங்க. இப்போ லேபர் வராங்கன்னா என்ன பண்ண போகிற ஃபேன் ரிப்பேர், அதுபோல் விஷயத்துக்கு என்னென்னா லேபர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விஷயமாக என்ன பண்ணுறாங்க, கொரியர் எதனா அனுப்புகிறாங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அதையும் நம்ம என்ட்ரி சேவ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரினா என்ன அர்த்தம், ஆஃபீஸ்க்கு தேவையான பேனா பென்சில் இது போல் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குறோன்னு அர்த்தம். அதுதான் ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரிச்சு சேவ் பண்ணுறோம். அது என்னது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அது கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃப் வெல்ஃபேர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆஃபீஸில், அவங்களுக்கு என்ன பண்ணணும், டீயோ காஃபியோ எதனா ஒன்று நம்ம என்ன பண்ணணும் வாங்கி தரோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜா எக்ஸ்பென்ஸ். அதுக்கு என்ன இருக்கும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். ஓகேங்களா. இது போல் உங்கள் கம்பெனியில் என்னென்னலாம் செலவாகுது அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி அடித்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ் போடணும் அப்படின்னு என்ன பண்ணோம், வவுச்சர் இது இருக்குது பார்த்தீங்களா, வவுச்சர். அந்த வவுச்சரில் போய் என்ட்ரி அடிச்சுன்னா இப்போ இதில் என்ன இருக்கும், F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜேர்னல், F8 சேல்ஸு, F9 பர்ச்சேஸ். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கம்பெனிலேருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணல இதில் தான் வரணும், F5 பேமெண்ட்டில் வரும். இங்கே F5 பேமெண்ட் இருக்குங்களா, இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் எல்லாமே பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், சேலரின்னு கொடுக்குறேன். இப்போ சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு 15,000 நான் என்ன பண்ணுறேன், சேலரி தரேன்னா என்ட்ரி அடிக்கிறேன். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஸுன்னும் போது அன்றைக்கி டேட்டில் என்னென்னலாம் செலவு நடக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஒரே சம்மாக நம்ம போட்டுக்க முடியும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே சிஆர்னு வருதுங்களா, இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், டிஆர்னு மாற்றிக்க வேண்டியதான். டிஆர்னு மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், ரெண்டல் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,500 வாடகை தராங்க. அதே போல் டிஆர் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ஆயிருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அடுத்து டிஆர்னு கொடுத்துட்டு அதே போல் என்ன பண்ணுறேன், இபி பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 வந்திருக்கு, என்ட்ரி அடிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், டிஆர்னு மாற்றுறேன். அதே போல் என்ட்ரி அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது கொரியர் சார்ஜஸ். இப்போ கொரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 500 ஆயிருக்கு கொரியர் சார்ஜஸ். டிஆர் மாற்றிக்க வேண்டியதான், என்ட்ரி அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். எது ஆஃபீஸ் விஷயமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பஸ்லையோ இல்லை கார்லையோ என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஆர்னு கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ். ஆஃபீஸ் தேவையான சேரோ டேபிளோ ஏதோ சம்திங் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10,000 கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க, டிஆர்னு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி என்னது, பேனா பென்சில் ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, 200 வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் டிஆர்னு மாற்றுறோம். அதே போல் என்ன பண்ணுறோம், ஸ்டாஃப் வெல்ஃபேர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 1,500 என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறதா கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே என்னது, எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பூஜா எக்ஸ்பென்ஸ்னால் என்னது, சாமி கும்பிட்றது இது போல் பொருள் வாங்குறது எல்லாத்துக்குமே பூஜா எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அதனோட அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷாக தான் தரும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, போய்ட்டு கேஷிங் கொடுக்குறோம். கேஷின்னும் போது நல்லா பார்த்துங்க, நம்மள்ட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 50,000 பேங்க்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், காசு கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 25,000க்கு பொருள் வாங்கியிருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற செலவு இப்போ எவ்வளோ செலவு நடக்குது 38,750 ரூபா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆயிருக்கு ஓகேங்களா. அப்படியே நம்ம என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான் இதை சேவ் பண்ண வேண்டியதான். அப்போ மீதி பேலன்ஸ் என்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது 86,250 ரூபா நம்மள்ட்ட கேஷ் இருக்குது என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வெற்றிகரமாக ஃபஸ்ட் சாப்டர் எல்லாமே முடிச்சாச்சு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் நான் யாருன்னா கடன் தரணும்னா நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு யாருன்னா கடன் தரணும் அதுவும் பேமெண்ட் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்னு என்ட்ரி பண்ணிச்சு. இப்போ எனக்கு இந்த 1 மந்தில் நான் என்ட்ரி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி லாபத்தில் போதா அதில் நஷ்டத்தில் போதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு நம்ம நேராக வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, இதில் என்ன இருக்குங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட் அண்ட்ன்ற வார்த்தையை நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு அர்த்தம். அதே நம்மளுக்கு என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா கம்பெனி என்ன போகுது லாபத்தில் போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ நம்ம கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டில் போகுதுன்னா 46,250 ரூபா என்ன இருக்குது ப்ராஃபிட்டில் போகிறதா காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது எப்படி எடுத்து பார்க்கணும், அதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் எடுக்க சொல்லுவோம் என்ன பண்ணுறீங்க உங்கள் டவுட்டை நான் என்ன பண்ணுறேன் கிளியர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் டேலி பிரேமில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்டகிரி அண்டு காஸ்ட் சென்டர். காஸ்ட் கேட்டகிரி அண்டு காஸ்ட் சென்டர்னா என்ன, எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு படித்தா நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. அதே போல் தான் நான் நடத்தும் போது ஒவ்வொரு சாப்டரும் இது எதுக்காக பார்க்குறாங்க என்ன விஷயத்துக்காக நம்ம பார்க்குறோன்றதை இதில் பார்க்க போகிறோம். இப்போ டேலி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டேலி நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் சாப்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர் பார்க்க போகிறோம். காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் போய் நான் என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்க போகிறேன் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க கொட்டேஷன் பில் போட்டு தராங்க பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கொட்டேஷன் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அந்த காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இந்த மாதம் எனக்கு இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அமௌண்ட்டு போட முடியும். அது நம்ம இந்த காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டரில் போட முடியும் ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்னு சொல்லுவாங்க. சேலரி டீட்டெயில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் சேலரி என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் சேலரி ஒரு 50,000 கொடுத்துருக்கோம்ப்பா சேலரி, இந்த கம்பெனிக்கு 1,00,000 ரூபா கொடுத்துருக்கும்பா ஒர்க்கர்ஸ்க்கு சேலரின்வாங்க. ஆனால் அது உள்ளே யாருக்கு எவ்வளோ கொடுத்தா நமக்கு தெரியாது. அதெல்லாம் எப்படி பிரித்து பார்க்கலாம், ஒரு நம்ம செலவு பண்ணுறோன்னா அது எப்படி எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கக்கூடியதான் என்னது காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சேலரி வச்சு பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க யார் சேலரி தராங்க, யார் மூலிமா ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி போகுது, யார் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அது எப்படி என்ட்ரி பண்ணுறான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க டேலி பிரேம் உள்ள காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர் உள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்கீங்க கிரெடிட்ன்ற வார்த்தை இருக்குங்களா. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் டேலி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் கிரெடிட்டில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே டைப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் கிரெடிட்டில் போயிடும். கிரெடிட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க லெட்ஜர்ன்னு இருக்குது தெரியுதுங்களா, குரூப்பு லெட்ஜர்ன்னு இருக்குது. அந்த லெட்ஜரில் போய் என்ட்ரி அடிக்கிறேன். என்ட்ரி அடிச்சோன்னா இங்கே என்ன இருக்குங்க நேமுன்னு இருக்குங்களா. நேமுன்னு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் இந்த இதில் போய்ட்டு இப்போ ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க யார் சேலரி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் தருவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேங்க போய்ட்டு எம்டின்னு கொடுக்குறேன். நம்மளுக்கு புரியணுன்றதுக்கோசம் இங்கே எம்டின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க போய்ட்டு சேலரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் ஆக்சுவலி ஓகேங்களா. நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இங்கே எம்டின்னு கொடுக்குறேன். இப்போ சேலரின்னும் போது அதுக்கு அண்டருக்கு பின்னா வரும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அண்டருக்கு பின்னா வரும்னா டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் இது இருக்குங்களா. டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சில கம்பெனியில் டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சேலரிக்கு, சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது நேர்முகம் மறைமுகம். சில கம்பெனியில் சேலரி என்ன பண்ணுவாங்க நேர்முகமாக தருவாங்க, சில கம்பெனியில் என்ன மறைமுகமாக தருவாங்க. ஸோ டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் நம்ம சேவ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம சேவ் பண்ண பிறகு என்ன பண்ணணும் எஸ்கேப் பட்டன் எழுதணும். எஸ்கேப் பட்டனை திருப்பி நம்மளுக்கு என்ன ஆகிடும் கிரெடிட் வந்துடும். திருப்பி கிரெடிட் உள்ள போய்ட்டு இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஷோ த மோர்ன்னு இருக்குங்களா இந்த இடத்துல அதில் ஜஸ்ட் இதில் போய் நம்ம என்ட்ரி அடித்தா போதும். இது போல் நம்மளுக்கு வரும் என்ன வரும் காஸ்ட் கேட்டகிரி அண்டு காஸ்ட் சென்டர்ன்ற வார்த்தை வரும். நம்ம நீங்கள் பார்க்க போகிற சாப்டர் இதுதான் ஓகேங்களா. அதில் போய் நம்ம என்ன பண்ணோம் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் காஸ்ட் கேட்டகிரின்ற வார்த்தையை நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் என்ட்ரு அடிச்சிடும். என்ட்ரு அடிச்சு தான் கிரியேட் த நியூன்னு இருக்கும். அதில் போய் என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது போல் வந்துடும். இப்போ எம்டி வந்து டேரெக்டாக என்ன பண்ணார் ஒர்க்கர்ஸ் சேலரி கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார் ஹெச்ஆர் அல்லது மேனேஜர்ஸ் இவங்க மூலிமா தான் என்ன பண்ணுவோம் சேலரி எல்லாமே போகும். அப்போ யார் மூலிமா போகுதோ அவங்களோட பேர் அடிச்சுக்கணும்.
அப்போ நான் ஹெச்ஆர் மூலிமா தான் சேலரி போகுது அப்படின்னா ஹெச்ஆர் எம்டி வந்து ஹெச்ஆர்கிட்ட தான் சேலரி தரேன்னா ஹெச்ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஹெச்ஆர்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரி என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துரும். எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிரியேட்ன்ற வார்த்தை இருக்கா, அந்த கிரியேட் உள்ள போய்ட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், இங்கே காஸ்ட்டு சென்டர்ன்னு இருக்கலாம், அந்த வாரத்தில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் கேட்டகிரின்ற இடத்துல என்ன வந்துச்சு, ஹெச்ஆர்னு வந்துடுச்சு. ஏன்னா ஹெச்ஆர் தான் என்ன பண்ண போகிறார், ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி தர போகிறார். அப்போ நம்ம இந்த இடத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ நம்ம கம்பெனியில் இல்லை கடையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இதில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ராஜான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி என்ன இருக்கும், நியூ அப்ளிகேஷன் வரும். அதுலேயும் என்ன இருக்கும், மேலே கேட்டகிரியில் ஹெச்ஆர் இருக்கும், நேமுன்னு இருக்கும். அடுத்த பேர் என்னவோ நம்ம அதை போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தான் டைப் பண்ணி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், குமார்னு டைப் பண்ணிக்கிறேன், என்ட்ரு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ரவின்னு கொடுக்குறேன். இது போல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பேர் நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ரகுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது போல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்கேன், என்ட்ரி சேவ் பண்ணியிருக்கேன். என் கடையில் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துக்க வேண்டியதான். வெளியே வந்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் உள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம நேராக என்ன பண்ண வேண்டியதான், இந்த வவுச்சர் உள்ள போக வேண்டியதான். இந்த வவுச்சர் இருக்குங்களா, இந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிச்சிங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம எல்லாமே பண்ணுறது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் தான் நம்ம பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே எல்லாமே நம்ம பேமெண்ட் மூலிமா வரும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், பேமெண்ட் மூலிமா வரும். இப்போ பேமெண்ட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு இது போல் வந்துருக்கும். என்ன இருக்குது, பேமெண்ட் நம்பர் 1 வந்துருச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக டெபிட் கிரெடிட் வந்திருக்கும். இப்போ அந்த சேலரி யார் தராங்கன்னா எம்டி தராங்க. நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு எம்டி அண்டு சேலரின்ற வார்த்தையை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சுக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ சேலரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு 1 lakh தராங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியில் எவ்வளோ தராங்க, 1 லட்ச ரூபா தராங்க. இப்போ எம்டி வந்து யார்கிட்ட சேலரி தராரு, ஹெச்ஆர்ட்ட தர. இங்கே வந்துச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்திருக்கு, காஸ்ட் கேட்டகிரி நேம் ஆஃப் தி காஸ்ட் சென்டர்னு வந்துச்சு. ஸோ எம்டி வந்து டேரெக்டாக ஒர்க்கர்ஸ் சேலரி தர போகிறது யார்கிட்ட கொடுக்குறாருன்னு ஹெச்ஆர்ட்ட கொடுக்குறாரு. அப்போ ஹெச்னு எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, ஹெச்ஆர்னு ஒரு ஜஸ்ட் என்ட்ரிங்க. இப்போ ஹெச்ஆர் என்ன பண்ணுவார், அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுப்பார். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு 4 பேர் வந்துச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துனா வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ரகுன்னு கொடுக்குறேன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் சேலரி தராங்க. அப்போ நான் 15,000 கொடுக்குறேன், என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்த பேர் கொடுத்துக்கிறேன். அடுத்த பேர் ராஜான்னு கொடுத்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 25,000 தராங்க சேலரி, என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், குமார் என்ற பேர் கொடுத்துக்கிறேன். குமார் என்ற பேர் கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 35,000 சேலரி தராங்கன்னா 35,000 கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி என்ன பண்ணுறாரு, ரவின்ற வார்த்தை கொடுக்குறேன். அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 25,000 கொடுக்குறாங்க. அப்போ 1 lakh கொடுக்குற சேலரி நான் யாராருக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருக்குன்றது டீட்டெயிலாக காட்டுதுங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ரகுன்னு சொல்லிட்டு 15,000 ரூபாய், ராஜான்ற 25,000 ரூபாய், குமார்ன்றவருக்கு என்ன இருக்கு 35,000 ரூபாய், ரவின்றவருக்கு என்ன இருக்கா 25,000 ரூபாய். ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சின்னா டீட்டெயிலாக காட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலரி நம்ம எப்படி கொடுக்குறோன்றது காட்டுது. அப்போ நம்ம சேலரி எப்படி தரோம், நம்ம கேஷாக தான் தர போகிறோம். அந்த கேஷ் பேங்க் மூலிமா தரீங்கன்னா பேங்க்னு ஆட்டோமேட்டிக்காக இது போல் கொடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு பேர் தான் சேலரி டீட்டெயில். ஓகேங்களா, இப்போ பார்த்துங்களா சேலரி யார் தராங்க, எப்படி தராங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் தராங்க. இதுக்கு பேர் தான் காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர்ன்றது. ஓகேங்களா, இப்போ நம்ம டேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டைப்பில் போகிறோம்ல, இந்த மாதிரி மாடல் வச்சு நம்ம என்ன டைப்பில் வேணால் போடலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு காலேஜில் இருக்குன்னா கொட்டேஷன் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேட் பில் எப்படி போடுறாங்க நம்மளுக்கு, அது போல் விஷயம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் ஒன்று ஒதுக்கி தராங்க. அப்போ நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புரியுமே சொல்லணும்னு வச்சிங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த எம்டிக்கு வேலை என்ன பண்ணிக்க வேண்டியது, அவங்க அப்பா பேர் வந்துட வேண்டியதான். அப்போ ஹெச்ஆர்ன்றத்தில் என்ன பண்ணிக்க வேண்டியதான், நீங்கள் உங்கள் அம்மா பேர் போட்டுக்க வேண்டியதான். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவி பில் கட்டுறாங்க, வீட்டு வாடகை கட்டுறாங்க, ஓகேங்களா, கேபிள் டிவிக்காக கட்டுறாங்க, டெலிஃபோன் பில்லுக்கு பணம் கட்டுறாங்க, படிப்பு செலவுக்காக என்னென்ன செலவு பண்ணுறாங்க, காய்கறிக்காக என்னென்ன செலவு பண்ணுறாங்க, அந்த டீட்டெயிலாக அடிக்கிறது தான் என்னது காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர். நம்மள்ட்ட ஒருத்தவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னது காஸ்ட் கேட்டகிரி அண்டு காஸ்ட் சென்டர்னு சொல்கிறது. ஓகேங்களா, இதுதான் டேலி பிரேமில் செகண்ட் சாப்டர் காஸ்ட் கேட்டகிரி அண்ட் காஸ்ட் சென்டர்னு சொல்கிறது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லிங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம டேலி பிரேமில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் நேம் என்னென்னா சென்டர் கிளாஸஸ். ஓகேங்களா, சென்டர் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்டர் கிளாஸஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறதுன்னு வச்சிங்களேன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நபர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 15,000 ரூபா போட்டிருக்காரு. செகண்ட் நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 போட்டிருக்காரு. தேர்ட் நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 போட்டிருக்காரு. ஃபோர்த் நபர் வந்து பார்த்திங்கன்னா 25,000 போட்டிருக்காரு. அப்போ 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, 1 lakh வந்திருக்கு. அந்த 1 lakh வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கடையோ இல்லை ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கிறீங்க
ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ திடீர்னு லாபம் வருது. இப்போ இந்த மாதம் லாபம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு 10,000 வருதுன்னா அந்த 10,000 என்ன பண்ண முடியாது, நாளாக உங்களால் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஷேர்னு சொல்கிறது. ஷேர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் என்னது 100% தான் ஷேர். அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற போல தான் என்ன இருக்கும், ஷேர் வரும். இப்போ ஒரு கம்பெனி 100%னா நான் 25,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 1 லேக்கில், அப்போ எனக்கு 25% என்ன இருக்குது, ஷேர் இருக்குன்னு அர்த்தம். அதே நான் 15% இன்வெஸ்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, 15% ஷேர் இருக்கும். அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற போல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஷேர் பிரிச்சு தரும். இதே நான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 4 பேருமே ஈவனான அமௌண்ட், 4 பேருமே 25,000 பே பண்ணியிருந்தேன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 பிரிச்சிக்க முடியும். ஆனால் வெவ்வேறு அமௌண்ட்டாக இருந்தால் அதை ஷேர் எப்படி பிரிக்கிறாங்கன்றதை இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஷேர் மார்க்கெட் அது போலாம் கேட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது லாபத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ஷேராக தருவாங்க. அது பப்ளிக் ஷேர். ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் உள்ள போக போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குது, டேலி பிரைமில் இருக்கும். டேலி பிரைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா போன சாப்டர். அது யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா பழைய வீடியோ போய் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் என்ன பண்ணுங்க பார்த்துட்டு வாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான் இருக்கும் இதுலேயும். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிட்டு தான் கிரியேட் டூலில் போய்க்க வேண்டியதான். இந்த கிரியேட் டூலில் போனீங்கன்னா அப்படின்னா நான் இப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், லெட்ஜர் இருக்கும். அதே போல் என்ன இருக்குது, காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர்ன்ற வார்த்தை எல்லாமே இருக்குது. அதில் நான் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன்னா நேராக போய் என்ன பண்ணுறேன், காஸ்ட் கேட்டகரின்ற வார்த்தை உள்ளே போயிடுறேன். காஸ்ட் கேட்டகரின்ட்டு போயிட்டு இப்போ என்னோடய கம்பெனி பேர் என்னவோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஏன் கம்பெனி பேர் கொடுத்துக்கிறேன், ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நானே ஒரு கம்பெனியில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பேர் நம்ம என்ன பண்ண இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ஏகாம் என்ற கம்பெனி ஒரு என்ன பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை போய்ட்டு என்டர் அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தால் திருப்பி நம்ம என்ன பண்ண வேண்டியதான், அதே கிரியேட் உள்ள போய்ட்டு காஸ்ட் சென்டர்னு இருக்குல்ல அது உள்ளே போகிறோம். இது உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கேட்டகரின்ற இடத்துல என்ன இருக்குது, ஹெச்ஆர்ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம போன சாப்டர் யூஸ் பண்ணிக்கிது அப்படியே வந்திருக்கு. அதில் போய் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கீபோர்டில் பேக் பேஸ்ன்னு இருக்கும். அந்த பேக் பேஸ் உள்ள போய்ட்டு நம்ம என்ன பண்ணிதான் ஏ காம்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த இடத்துல வரும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு இந்த ஏ காம்ன்ற கம்பெனியில் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ, இல்லை எந்தெந்த கம்பெனியில் அந்த கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணதில் போய்ட்டு டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு பேர் அடிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். யாரோ ஏன்பர் பர்சன் யார் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அல்லது பார்ட்னராக வரும். அதே போல் பின்ற பேர் கொடுக்குறேன். பி என்பவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் கொடுக்குறாரு. சேம் அதே போல் நான் என்ன பண்ணுறேங்க, சின்னு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியில் பார்ட்னராக வராருன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா, அதே போல் டீன்னு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியில் பார்ட்னர் வர்றாரு. இப்போ இந்த 4 பேருமே அது பார்ட்னர்ஷிப் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டானு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இது அப்படியே என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்துக்க வேண்டியதை சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் என்ன இருக்குன்னா இந்த கிரியேட் உள்ள பண்ணிங்கன்னா என்னது, ஷோ மோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த இடத்துல என்ன வரும்னா காஸ்ட் சென்டர் கிளாஸஸ்ன்னு இருக்கும். காஸ்ட் சென்டர் கிளாஸஸ்ன்னு இருக்கும் இந்த வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், என்ட்ரு அடித்தா போதும். என்ட்ரு அடிச்சுன்னா இருக்கீங்க கிளாஸ் நேம்னு வருதுங்க பார்த்தீங்களா. இந்த கிளாஸ் நேம்னு வரும்போது இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் போய்ட்டு ஷேருன்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய கம்பெனி பேர் என்னவோ அது கொடுக்கணும். என்னோடய கம்பெனி பேர் என்ன கொடுத்தேன், ஏகாம் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்துக்க வேண்டியதான், ஏகாம்னு கொடுத்துட்டு இந்த ஏகாம் என்ற கம்பெனியில் யாரெல்லாம் பார்ட்னர் வராங்களோ அவங்க பேர், அல்லது யாரெல்லாம் என் கம்பெனியில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர். அப்போ ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஏன்னு கொடுத்தனா ஒரு கம்பெனி பொறுத்தவரை எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன், 100% சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ என்பவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் கொடுக்குறாருன்றதை பார்க்க போகிறோம். அப்போ நான் அவர் என்ன பண்ணுறோம், ஒரு 27% என்ன பண்ணுறாரு, ஷேர் கொடுத்துருக்காரு. பி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31% ஷேர் கொடுத்துருக்காரு. அதே போல் டி என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டி என்பவர் பார்த்தீங்கன்னா 20% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கொடுத்து என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே சேவ் பண்ணுறோம். நம்ம என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிட்டோமா. சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்ததுதான். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு டேரெக்டாக என்ன இருக்கீங்க, வவுச்சர்ன்ற வார்த்தை இருக்குங்களா, அந்த வவுச்சர் உள்ள போய்ட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சுன்னா எப்பயும் போல் என்ன பண்ண வேண்டியது தான், எஃப்ஐ பேமெண்ட் உள்ளே போகிறோம். இது இருக்குங்களா, எஃப்ஐ பேமெண்ட் உள்ளே போகிறோம். போய் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சுக்கிறேன். என்ட்ரு அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்ற வார்த்தை வரணும். சப்போஸ் வரல அப்படின்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், F12 இருக்கும். அந்த F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு வந்தால் நம்ம என்ன தேடுறோமோ அது இருக்கும். இங்கே என்ன இருக்குது, செலக்ட் த காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்னு இருக்குது. அதுக்கு நிறைய என்ன இருக்குது, நோ இந்த எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ண வேண்டியதான். நான் டேலியில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம டேலி பொறுத்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை என்ன இருக்கும், F11 அது F12 ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அந்த வார்த்தைக்கு நேரம் நோ தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நோ கொடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ எனக்கு எஃப்ஐ பேமெண்ட்டில் என்ன வேணும்,
காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்ற வார்த்தை வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு F12 போயிட்டு அந்த வார்த்தை இருக்குது, அதுக்கு நேரம் நோ இருந்துச்சு, நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஷேருன்ற வார்த்தையை கொடுத்துருப்போம், கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம இங்கே கிளிக் பண்ணால் இந்த வார்த்தை இங்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக, ஷேருன்னு. அது என்டர் அடிச்சுட்டு இப்போ நான் எம்டினி சேலரின்னு ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துருக்கேன், என்னோடய கம்பெனி பேர்னு வச்சிக்கலாம். இப்போ இந்த மாதம் லாபம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு 10,000 கிடைக்குதுன்னா ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். இங்கே என்டர் அடிக்கிறேன், நான் எவ்வளோ வருதுன்னா கேஷாக வருதுன்னு அர்த்தம். இந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, கேஷாக வச்சுருக்குன்னு வச்சோம். கேஷாக வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த செம்மை என்டர் அடிச்சு என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணது எடுத்து பார்க்கணுன்னா என்ன பண்ணால் பேஜ் அப். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பழைய கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். நம்ம எதனா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா பேஜ் அப் கொடுத்து நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், பேஜ் அப் கொடுக்கும்போது என்ன இது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், பேஜ் அப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பேஜ் அப் கொடுத்துட்டேன். நாங்கள் நம்ம கொடுத்து எவ்வளோ கொடுத்தோம், 10,000 தான் கொடுத்தோம் நம்ம வர லாபத்தில். அந்த லாபத்துலேருந்து என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பிரித்து கொடுத்துருக்கா, என் கம்பெனி பேர் என்ன ஏகாம் கொடுத்துருக்கேன். அப்போ ஏன் பேர் என்ன இருக்குது, 27% ஷேரு, அவனுக்கு என்ன இருக்குது 2,700 ரூபா. அதே பிஎன் பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 31% ஷேரு, ஆனால் என்ன இருக்குது 3,100 ரூபா. சிஎன் பருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 2,200 ரூபா, 22% ஷேரு. டிஎன் பருக்கு என்ன இருக்குது 20% ஷேரு, அதனால் என்ன இருக்குது 2,000 ரூபா வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும், கம்பெனியில் ஷேரோ அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் 5 பேர் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதே என்ன பண்ணும், பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா, தேர்ட் சாப்டர் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேலி பிரைமில் 4th சாப்டர் கரன்சி பார்க்க போகிறோம். கரன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கரன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே கேட்டுங்களேன், கரன்சினா என்ன சொல்லுவோம், காசுன்னு சொல்லுவோம், பணம்னு சொல்லுவோம், நம்ம அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் கரன்சினா அது உண்மையாலுமே அது கிடையாது. இப்போ நம்ம எங்கன்னா போயிட்டு என்ன பண்ணுறோம், 100 ரூபா கரன்சி தாங்க, 1000 ரூபா கரன்சி தாங்கன்னு கேட்குறோமா, கண்டிப்பாக கிடையாது. அதுமாதிரி பேங்க்கில் ஒரு 10,000 ரூபா கரன்சி டெபாசிட் பண்ண போகிறோன்னு கேட்குறோமா, இல்லை. அப்போ கரன்சினா என்னென்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா அது ஏற்றுமதி இறக்குமதி. ஒரு நாட்டில் அதிகமாக விலை கிடைக்கிற பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். அங்கே விலை அதிகமாக பொருள் கிடைக்கிற பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். அப்படி பண்ண சொல்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள வேரியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், கரன்சி சொல்கிறோம். இப்போ நம்ம இந்தியா பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம், ருபீஸ். அதாவது சிம்பிள் ஹிந்தியில் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இப்போ அமெரிக்கா அது போல் எடுத்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, டாலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில நாட்டில் என்ன பண்ணுறாங்க, பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எண் யூஸ் பண்ணுறாங்க, யூரியா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யூரோ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தீனான்னு சொல்லுவாங்கள்ல, அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவங்களுக்கு ஏற்ற போல் என்ன பண்ணுறாங்கன்னா காசோட வேல்யூக்கு ஏற்ற போல் மாறி இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு வேல்யூ வரும்போது அந்த வேல்யூ எப்படி மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ் அங்கே செல்லுமானா கண்டிப்பாக செல்லாது. அப்போ நம்ம போய் என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நாட்டோட காசை நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும் நம்ம. ஓகேங்களா, அந்த நாட்டோட காசை மாற்றி நம்ம என்ன பண்ணணும், போய் சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ சேஞ்சஸ் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அதனோட வேல்யூ இருக்கும். அப்போ வேல்யூனா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குமே, இப்போ இங்கே ₹1 அமெரிக்காவில் ₹1 தான் $1. ஓகேங்களா, ஆனால் $1 இந்தியாவில் எடுத்து நான் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ₹86 வருது. இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹86.70 வருது. அப்போ என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க என்னென்ன இருக்கும், ₹86.70 பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம் இந்தியாவில். ஓகேங்களா, இதே போல் நீங்கள் பவுண்ட் எடுத்தாலும் சரி தான், எண் எடுத்தாலும் சரி, எல்லா கண்ட்ரி எடுத்தாலும் பார்க்கும்போதுனா இந்தியாவோட வேல்யூ கம்மியாகிட்டே போகும். ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிநாட்டு பொருள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ண அவங்க நாட்டோட வேல்யூ என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம நாட்டோட வேல்யூ என்ன இருக்கும், டவுன் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுக்குமே, இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கேன், உங்கள் கடையில் வந்து எல்லாருமே பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாப்பில் ஆகிடுங்க, கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இது போல் பெரிய ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஆனால் வாங்குறவனா கடைசி வரையும் அப்படியே தான் இருப்பான். அதே கான்செப்ட் தான் இது. அப்போ நம்ம வெளிநாட்டு பொருள் நம்ம அதிகமாக வாங்க பர்ச்சேஸ் பண்ண நம்ம நாட்டு வேல்யூ என்ன இருக்குது, கம்மியாக இருக்கும். அப்போ வெளிநாட்டிலேருந்து மேக்ஸிமம் நம்ம என்ன வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குகிறோம், பெட்ரோல் கச்சா பீப்பான்னு சொல்கிறாங்களா, நம்ம அது வாங்குகிறோம். இது போல் நிறைய பொருள் வாங்கினா அவங்க நாட்டோட வளர்ச்சி என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம நாட்டோட வளர்ச்சி என்ன இருக்குது, டவுன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா உள்நாட்டு பொருள் ஆதரிவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இதில் வந்து கரன்சிக்குள்ளே வருது. நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஆனால் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரப்போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கரன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் டூரிஸ்ட்னா அது நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நாட்டோட கரன்சி தமிழ்நாட்டிலே கிடைக்குது, உங்கள் ஊர்லேயே கிடைக்குது. ஓகேங்களா, எங்கே வேணால் வாங்கிட்டு போகலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டோட கரன்சியை என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க.
ஏர்போர்ட்டில் இருக்குது. அதே போல் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எங்கே கிடைக்குன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஊருன்னு பார்த்திங்கன்னா மகாலிபுரம், பாண்டிச்சேரி, ஓகேங்களா, திருவண்ணாமலை. இப்போ இங்கெல்லாம் வந்து என்ன கன்னியாகுமரி, இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றதுனால அங்கே என்ன இருக்கும், ஒரு பெட்டிக்கேட்டில் ஆரம்பித்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து பேங்கிங் செக்டார்லேருந்து எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னா இந்த கரன்சியை மாற்றுறாங்க. அது எப்படி மாற்றுறாங்க, அது எப்படி நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. நான் கரன்சி வாங்கும் போது நான் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்குவேன். ஐ மீன் அது இன்றைக்கி ரேட்டு 86.70 போச்சுன்னா இப்போ என்கிட்ட என்ன கரன்சி எடுத்து கொடுத்து இந்தியன் ருபீஸே கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், வேல்யூ கம்மியாக தான் தருவேன். அதே நான் விற்கும் போது என்ன பண்ணுவேன், இன்றைக்கி ரேட்டு விற்பேன். ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம கரன்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். எப்பயும் போல் டேலி பிரைம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் இந்த கிரேட் உள்ள போகிறோம். இந்த கிரேட் உள்ள போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடித்தா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்துடும். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜர். எப்பயுமே கிரேட்டுனாலே மேக்ஸிமம் எது உள்ள தான் போகும்னா லெட்ஜர் உள்ள தான் போகும். அந்த லெட்ஜரில் போய் நம்ம என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 2 விஷயம் கொடுக்க போகிறோம். ஒன்று நான் கரன்சி வாங்குறேன், இன்னொன்று கரன்சி நான் என்ன பண்ண போகிறேன், விற்க போகிறேன். அப்போ நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அவங்க பேர் தான் என்னது, சப்ளையர். நான் விற்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க பேர் தான் என்னது, கஸ்டமர் அப்படின்ற கான்செப்ட்டில் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறதுல போய்ட்டு சப்ளையர்னு கொடுக்குறேன். சப்ளையர்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். சப்ளையருங்கும் போது எனக்கு என்னது, நான் வாங்கினா எனக்கு என்னது, இது நஷ்டம் தான், விற்றா தான் எனக்கு லாபம். அப்போ என்ன பண்ணணும், சன்ரே கிரெடிட்டாருன்ற வார்த்தையை கொடுக்கணும். இங்கே சன்ரே கிரெடிட்டார்னு இருக்கலாம், அந்த வார்த்தையை கொடுக்கணும். என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணி முடிச்சு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் பொருள் வாங்கும்போது என்ன பண்ணேன், காசு கொடுத்தாங்கணும். இப்போ $8 கொடுத்தா நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கேஷ் கையில் தான் கொடுத்தாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் இருக்கு, இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பீன்னு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு காட்டும். அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். நம்ம ஒரு வாட்டி இதே போல் என்ட்ரு அடிச்சுட்டு வரணும் அவசியம் இல்லை. கண்ட்ரோல் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். ஷார்ட்கட் கீ தான் இது. கண்ட்ரோல் ஏன்னா டேலி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சேவ்னு அர்த்தம். மற்ற சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் ஏன்றது செலக்டட் ஆள்னு அர்த்தம். டேலிக்கு அதுக்கு மாறும். ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமர்னு கொடுக்குறேன். கஸ்டமர்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அதே போல் சன்ரே டெபிட்டார். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டாலர் வச்சு நான் இது வச்சு பண்ண போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு இடத்துல சேல்ஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே போய்ட்டு கஸ்டமர்னு கொடுத்துட்டு கண்ட்ரோலியே கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன சேவ் ஆகிடும். ஓகேங்களா. அதே போல் நான் என்ன பண்ணுறேன், நான் விற்கும் போது என்ன பண்ணுறேன், காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், கேஷ் சேல்ஸும் கொடுக்குறேன். இங்கே போய் என்ன பண்ணுறேன், அதே போல் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா. கொடுத்து என்ட்ரு சிப்பியும் போல் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலியே கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. இது எல்லாம் முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி என்ன இருக்குங்க, கிரேட் உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய்ட்டு கரன்சின்ற வார்த்தை இருக்கும். சப்போஸ் கரன்சின்ற வார்த்தை இங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு ஷோ த மோர் அது கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், கரன்சின்ற வார்த்தை காட்டும். இந்த கரன்சின்ற வார்த்தையில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு அடிக்க போகிறோம். என்ட்ரு அடித்தா என்ன கேட்டுதுங்க, கிரேட் த நியூன்னு காட்டும். ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சுன்னா கேட்குதுங்க, சிம்பிள்னு கேட்குதுங்களா. இப்போ இந்த சிம்பிள் நம்ம கொடுக்கணும். சிம்பிள் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி 4 1 2 3 4ன்றது என்ன இருக்குது, 10 வரையும் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல. ஷிஃப்ட்டு பிடிச்சி 4ன்னு அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா டாலர் சிம்பிள்ஸ். எஸ் போட்டு நடுவில் என்ன இருக்கும், ஒரு கோடு வரும். அப்படி கோடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, டாலர். அது உங்களுக்கு புரியல என்ன பண்ணலாம், ஃபார்மல் நேம்னு இருக்குங்களா, அங்கே போய் நம்ம டைப் பண்ணலாம். நம்ம என்ன டைப் பண்ண, இங்கே போய்ட்டு டாலர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, எப்பயும் போல் என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, இதை சேவ் பண்ணிக்க வேண்டியது தான். சேவ் பண்ணிட்டோமா, நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், கிரேட்டுன்னு இருக்குங்களா வார்த்தை, அந்த கிரேட் உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நான் அடிச்சிருக்கேன்னா இங்கே என்ன அடிச்சிருக்கேன், டாலர்னு அடிச்சிருக்கேன்னா அந்த டாலர்ன்றது வந்திருக்கு. என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா இந்த இடத்துல 3 ரேட்டு காட்டும். என்னது, ஸ்டாண்டர்ட் ரேட்டு, செல்லிங் ரேட்டு, பையிங் ரேட்டுன்னு காட்டும். ஸ்டாண்டர்ட் ரேட்னா இன்றைக்கி ரேட்டு எவ்வளோன்னு கேட்குது. அப்போ நான் ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ரேட்டு தான் இருக்குன்றதை நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 86.70 காசு கொடுக்குறேன். ஏன் பாயிண்ட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரன்சி பொறுத்தவரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா முழு மதிப்பில் இருக்காது. முழு மதிப்புனா 90 ரூபா, 60 ரூபா, 50 ரூபா, 55 ரூபா, 53 ரூபா, அதுமாரி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் வரும். 53.85 காசு, 15 காசு, அதுமாரி. இதே போல் இது வந்து கரன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலையற்றது. கோல்டு போல ஒரு நாளைக்கு என்ன இருக்கும், ஒரு ரேட்டு மாறிட்டே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. ஸோ அதுமாரி இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 86.70 காசு. ஜஸ்ட்டு என்ட்ரி அடிக்கணும். அதான் ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்றது. செல்லிங் ரேட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நான் வாங்குற ரேட். ஐ மீன் நான் என்ன பண்ண போகிறேன், பொருள் விற்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த டாலர் வாங்கி நான் விற்கிறேன்ல, விற்கும் போது எவ்வளோ ரேட் விற்கிறேன்னா சேம் 86.70 காசு. இன்றைக்கி நான் ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நான் விற்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா. நான் வாங்கும் போது ஐ மீன் அது அந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன், வாங்குறேன். அந்த வாங்கும் போது நான் என்ன பண்ண மாட்டேன், 86.70 காசு வாங்க மாட்டேன். அதோட கம்மியாக தான் வாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 85.60
65 காசு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டாலர் வாங்கி நான் என்ன பண்ணுவேன், 86.70 காசுக்கு நான் என்ன பண்ணுவேன், விற்றுருவேன். அப்போ ஒரு டாலர் எனக்கு விற்றாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, $1 லாபம். அப்போ $100 கணக்கு பண்ணிங்க, அது என்ன இருக்குது, $100 இல்லை $1000 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே $80 கொடுக்குறேன். $80.15 நான் என்ன பண்ணுறேன், வாங்குறதா கொடுத்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். நல்லா பார்த்துங்க, ஸ்டாண்டர்ட் ரேட்டு இது, நான் விற்கிற ரேட்டு இது, நான் என்ன பண்ணுறது, அது பைங்கிறது என்னதுன்னா நான் வாங்குற ரேட்டுன்னு அர்த்தம். ஐ மீன் டாலர் நான் என்ன பண்ணுறேன், ஃபாரினர்ஸ்லேருந்து வாங்குற ரேட்டு. அதே நான் ஃபாரினர்ஸ்க்கு நான் டாலர் தரேன்னா எவ்வளோ தருவேன், 86.70 காசு விற்பேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறது, சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தான் எஸ்கேப் கொடுத்துக்கிட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம எதுவில் தான் வரும், வவுச்சர்ஸ் இருக்குங்களா, வவுச்சர்னு இருக்குது, அந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டாலரை வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாலர் விற்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், F5 பேமெண்ட் உள்ள போகிறோம். F5 பேமெண்ட் வந்துச்சுங்களா, ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு சப்ளையர்னு கொடுத்துருக்கீங்களா, அந்த சப்ளையர்ன்ற வார்த்தை இங்கே இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ண வேண்டியதான், நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே 100ன்னு கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் 100ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், $100 கொடுக்கணும். ஆனால் இங்கே 100 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 100ன்றது என்னது, இந்தியன் ருபீஸ். அப்போ 100 பக்கத்தில் நான் என்ன பண்ணணும், அந்த டாலர்ஸோட சிம்பிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு பிடிச்சி 4 எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், டாலர்ஸ் வந்துடும். அப்போ என்ன இருக்குது, இங்கே $100 சொல்லுவோம். ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதான் பாருங்கள், $100. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டாலர் வாங்கும் போது ரேட்டு கம்மியாக தான் வாங்குவேன்னு இருக்கேன். அப்போ ஒரு டாலர் ரேட்டு எவ்வளோ, $80.15 வாங்குறேன். அப்போ எவ்வளோ ஆச்சு, $8015. அப்போ நான் $100 வாங்கிக்கினேன், அவங்கள்ட்ட நான் எவ்வளோ இந்தியன் ருபீஸ் தரணும், $8015 தரணும். ஏன் சார் இது போல் நம்ம கம்மியாக நம்ம என்ன வாங்குகிறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லாபம் தேவையில்லை, அதனால் வாங்குகிறோம். ரெண்டாவது, ஃபாரினர்ஸ் இப்போ யார் வந்தாலும் சரி தான், நீங்களே கரன்சி வச்சுருந்தாலும் சரி தான், 10 கடை விசாரிப்பீங்க. எங்கே ரேட் அதிகமாக போதும் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், போய் நம்ம அந்த கரன்சி நம்ம விற்போமே, ஐ மீன் அது டாலர் விற்போமே. சில இடத்துல என்ன பண்ணால் ரொம்ப கம்மியாகும், சில இடத்துல என்ன இருக்கும், $1 அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேடி எங்கே அதிகமாக விற்கிதோ அங்கே தான் வாங்குவாங்க. நீங்கள் ஃபாரின் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். எங்கே அதிகமாக தரணும் அந்த இடத்துல போங்க. தப்பி தேடி கூட என்ன பண்ணாதீங்க, கம்மியான கொடுக்குற இடத்துல கொடுத்து ஏமாந்துடாதீங்க. திட்டத்தட்ட ஒரு $100 இல்லை $500 போது உங்களுக்கு என்ன திட்டுதுன்னா, ஒரு 3000லேருந்து 4000 வரையும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு லாஸாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இது செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான் கொடுத்துட்டு, இப்போ நம்ம அந்த $100 நம்ம என்ன பண்ண போகிறோம், வாங்கி கையில் அவருக்கு என்ன பண்ண போகிறோம், கேஷாக தான் தரப்போகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு கேஷின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, வந்துச்சுங்களா, $8015. ஸோ இது என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போயும் போல் நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், $100 நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபாரினர்ஸ்லேருந்து இல்லை என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணேன், இந்தியன் ருப்பியாக மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ அந்த டாலர் நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுவேன், இன்னொருத்தட்ட விற்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், F8 சேல்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இது போல் வந்துடும். இந்த இடத்துல என்ன இருக்குது, பார்ட்டி நேம், சேல்ஸ் லெஜர் இது போல் வருது. நம்மளுக்கு இது போல் வரக்கூடாது, டெபிட் அண்ட் கிரெடிட் வரணும். அப்படின்னா என்ன பண்ணேன், இந்த சைடில் ஓரத்தில் என்ன இருக்கும், சேஞ்ச் த மோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், இங்கே போய்ட்டு ஆசியா வவுச்சர்ன்னு இருக்கும், அதில் என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுட்டு நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமர் இது இருக்குங்களா, கஸ்டமர்னு இருக்கா, அந்த கஸ்டமரில் போய் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சுட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அதே $100 நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன், 4 கொடுக்குறேன். அப்போ என்ன இருக்குது, $100 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது, ஒரு டாலர் மதிப்பு எவ்வளோ இருக்குது, 86.70. அப்போ எவ்வளோ வருது, எனக்கு $8670 வருது. திட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு $100 போது நம்மளுக்கு என்ன இருக்குது, $500 நம்மளுக்கு லாபம் கிடையாது. யாரும் மேக்ஸிமம் $100 மாற்ற மாட்டாங்க. பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் டாலர்ஸ்லாம் மாற்றுவாங்க. ஓகேங்களா, அப்படியே நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு இங்கே போய் என்ன பண்ண போகிறோம், கேஷ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிச்சா, கரன்சினா என்ன, கரன்சினா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன் மணியாக எப்படி மாற்றுறது, அல்லது இந்தியன் மணி கொடுக்குறவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாரினர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா டாலரை எப்படி மாற்றி தர்றது, அப்படி தான் நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இது யாரெல்லாம் எங்கே டாலியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல என்ன இருக்கும், வெளிநாட்டு கரன்சியை மாற்றி தர மாதிரி இருக்கும், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே அந்த கம்பெனி இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா, இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்கு அதுக்கான விளக்கத்தை நான் போடுறேன். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 5th சாப்டர் பார்க்க போகிறோம் டாலி பிரைமில். 5th சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி கண்ட்ரோல்.
நம்ம ஆல்ரெடி சொன்னதான் எப்பவுமே கிளாஸ் எடுக்க சொல்ல நான் என்ன பண்ணுவேன், அது சாப்டர்னா என்ன, அதை பற்றி என்ன, அதில் என்ன டீட்டெயிலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டினா என்னது, பாதுகாத்தல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு 1க்கு 3 போட்டு போடுவீங்க, இழுத்து பார்ப்பீங்க, பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வருவோம். நம்ம வீடுன்னும் போது அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும்போது என்ன இருக்குது, கம்பெனி ஃபேக்ட்ரிஸ்லாம் எடுத்திங்கன்னா என்ன பண்ணிப்போம், நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்ன பண்ணியிருப்போம், டேர்ன் அவுட் பண்ணிகிட்ருப்போம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், சேல்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அப்போ இது போல் பண்ணும்போது என்னென்னா டேலியில் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கம்பெனியோட ஃபுல் டேட்டாவும் எதில் தான் இருக்கும், டேலிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், யாருக்கு எவ்வளோ சேலரி தரோம், எந்த கடையிலேருந்து பொருள் வாங்குகிறோம், எந்த கடைக்கு பொருள் விற்றுருக்கும், என்ன ரேட்டு விற்றுருக்கும், இது போல் எல்லா விஷயமும் என்ன இருக்கும், டேலிக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கேட்போம், இது போல் எல்லா டீட்டெயில் டேலியில் இருக்கும். அப்போ செக்யூரிட்டின்னா என்ன அர்த்தம், நான் என்ன பண்ணுறேன், என்னை தவிர்த்து வேறு யாருன்னா எடுத்து பார்க்குறாங்க, இந்த செக்யூரிட்டி லீக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிறையா சம்மடி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அப்போ என்னை தவிர்த்து வேறு யாருமே என்ன பண்ணக்கூடாது, டேலி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படின்னா என் கம்பெனிக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, நான் ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேனே, இப்போ அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்க முடியாதுன்னா கொடுக்கலாம். இந்த டேலி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் எப்படி பாஸ்வேர்டு கொடுத்துன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த கம்பெனிக்கு எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க டேலி உள்ளே போகலாம். டேலி பிரைம் கிளாஸில் போகலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று சம்திங் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பெனி நான் என்ன பண்ண போகிறேன், தேவையில்லை. ஏன்னா நான் புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் எப்படி பாஸ்வேர்டு கொடுக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கம்பெனி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், Alt+F1 கொடுக்கணும். Alt+F1 கொடுத்து என்ன கேட்குதுங்க, ஷெட் பண்ணுறீங்களான்னு கேட்டு. ஷெட்னா என்ன அர்த்தம், ஷெட் கம்பெனினா இங்கே இருக்க கம்பெனி நம்ம தற்சமயத்துக்கு என்ன பண்ணலாம், டெம்பரவரி எடுக்கிறது பேர் தான் என்னது, ஷெட் கம்பெனி கொடுது. ஷெட் கம்பெனி கொடுக்க போகிறேன்னா எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுங்கன்னு கேட்குது. ஜஸ்ட் என்டர் அடிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், எந்த கம்பெனி இருக்கோ அந்த பேர் காட்டும். ஜஸ்ட் இன்னொரு வாட்டி என்டர் அடிச்சுன்னா அந்த கம்பெனிக்கு என்ன இருக்குன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சிங்களா, க்ளோஸ் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காட்டும். ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்கீங்க, கிரியேட் கம்பெனின்னு இருக்கா. கிரியேட் கம்பெனின்னு அர்த்தம், நம்ம புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். நாங்கள் அது புரியலைன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சாப்டருக்கான லிங்க்கு நான் என்ன பண்ணுறேன், கீழே கொடுக்குறேன். நீங்கள் யாருன்னா அதை லிங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி. இந்த கிரியேட் கம்பெனி உள்ளே போகிறோம். இந்த கிரியேட் கம்பெனி உள்ளே போனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் நம்மளுக்கு பேர், கம்பெனியோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது மாதிரி டீட்டெயில் எல்லாமே கேட்குதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோடய கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 கம்பெனின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படி என்ன பண்ணுறேன், என்டர் அடிச்சுன்னா இது நம்ம எல்லாமே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரே பார்த்ததுனால அப்படியே நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிச்சுட்டே போகிறேன். நான் என்டர் அடிச்சுட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, செக்யூரிட்டின்னு கேட்குது. தெரியுதுங்களா, இங்கே செக்யூரிட்டின்னு கேட்குதா. இந்த இடத்துல என்ன இருக்குது, செட்டு த டேலி வேட்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா கம்பெனி டேட்டான்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணால் நோ இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், டேலி வேட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. இப்போ பாஸ்வேர்டுன்றப்போ நம்ம கொடுக்கணும். நல்லா கேட்டுங்க, டேலி பொறுத்தவரை பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்மால் லெட்டர் கொடுத்தா ஸ்மால் லெட்டர் தான், இப்போ கேப்ஸ் லெட்டர் கொடுத்து கேப்ஸ் லெட்டர் தான், நம்பர்ஸ் கொடுத்தா நம்பர்ஸ். அது மறந்துட்டிங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேப்ஸ் லெட்டரில் என்ன பண்ணுறேன், ஒரு லெட்டரும் மீதி எல்லாமே என்ன பண்ணுறேன், ஸ்மால் லெட்டர்னு கொடுக்குறேன். சம்திங் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்டாராக தான் வரும். நம்மளுக்கு ஜஸ்ட்டு என்டர் அடிக்க வேண்டி தான். என்டர் அடிச்சா என்ன கேட்குதுங்க, ரிப்பீட் பாஸ்வேர்டு, அதாவது கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு இன்னொரு வாட்டி கேட்குது. நீங்கள் கொடுத்தீங்களா பாஸ்வேர்டு, திருப்பி இன்னொரு வாட்டிக்கு கொடுங்கன்னு கேட்குது. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும். சப்போஸ் மேலே ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நான் தப்பாக கொடுத்து ரைட்டாக கொடுத்து செகண்ட் பாஸ்வேர்டு எதனா மாற்றிட்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்காது, தேர்ட் ஸ்டெப்பு போகாது, எரர் காட்டும். அப்போ மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அதே பாஸ்வேர்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சோன்னே என்ன இருக்குங்க, செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூஸ் த கம்பெனி டேட்டான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும் போது நான் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சுமே, கதவுக்கு ஒரு பூட்டு போடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கேட்டுக்கு ஒரு பூட்டு போடும் வீடுன்னும் போது அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் பாஸ்வேர்டு எந்த காரணத்து கூட என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே என்ன கேட்குது, யூசர் நேம் கேட்குது இல்லை, அங்கே செகண்ட் பாஸ்வேர்டு என்ன பண்ணுறேன், டேலின்னு கொடுக்குறேன். செகண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறேன், டேலின்னு கொடுக்குறேன். செகண்ட் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னா தேர்ட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். நான் தேர்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறேன், இங்கே 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே பாஸ்வேர்டு என்ன கேட்குது, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு என்ன பண்ணுறேன் கேட்குது, அதே 1 2 3ன்னு கொடுக்குறேன். நல்லா பார்த்துங்க, 3 விதமான பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எனக்கு இது புரியல அப்படின்னா 3த்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அதே கன்ஃபர்மேஷன் நேம் கொடுத்துருக்கேன் திருப்பியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூஸ் த அக்கௌண்ட் கம்பெனி டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம்ன்றதுக்கு என்ன பண்ணுறேன், டேலின்னு கொடுக்குறேன்.
பாஸ்வேர்டுன்றதுல என்ன பண்ணியிருக்கேன், தேர்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அதே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். நல்லா இல்லைங்க, ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு 3வது பாஸ்வேர்டு 2 டைம்ஸ் கொடுக்கணும். செகண்ட் பாஸ்வேர்டு மட்டும் என்ன பண்ணால் 2 டைம் கொடுத்தா போச்சு, ஒரு டைம் மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா அது ஓகே ஆகிடும். அப்படியே எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் அப்படியே என்டர் அடிச்சிட்டே வர வேண்டியது தான். இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்களா, அப்படியே என்டர் அடிச்சிட்டே வர வேண்டியது தான். என்டர் அடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்கும், நம்மளுக்கு இங்கே சேவ் பண்ணுறேன்னு கேட்கும் எப்பயும் போல். ஓகேங்களா, அதான் எஸ்ஆர்னோ கேட்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், என்டர் அடித்தா போதும். என்டர் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், சேவ் ஆகி நம்மளுக்கு என்ன இருக்கும், எஸ்ஆர்னோ டைப்பில் போய் நிற்கும். ஆனால் இந்த இதில் அதுமாரி ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 3 பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் கம்பெனி என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இல்லைன்னா என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. கேட்குதுங்களா, ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு கேட்டுச்சா. ஓகேங்களா, டேலி ஆகிட்டு தான் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், நான் என் பேர் கொடுத்தேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறேன், செகண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தனோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கணும், அடுத்த பாஸ்வேர்டில் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் என்ன கேட்கும், என் கம்பெனி பேரையும் காட்டும். என் கம்பெனி பேர் என்னது 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், நான் டேலின்னு கொடுத்தேன். ஆனால் டேலின்னு கொடுக்குறேன், ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். தேர்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், 1 2 3ன்னு கொடுத்தேன். புரியுதுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்து கரெக்டாக கொடுத்தா தான் என் கம்பெனி பேரே காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யூசர் நேமில் செகண்ட் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுன்றது என்ன அதுக்கு தேர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண வேண்டியது தான், என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடித்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா என் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, செலக்ட் ஆகிடுச்சாங்களா. ஓகேங்களா, இதே போல் தான் ஒவ்வொரு வாட்டி நான் டேலியில் என்னோடய கம்பெனி நான் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த 3 பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியுமே. அப்போ இந்த பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா யாராலையுமே என்ன பண்ண முடியாது, நம்ம கம்பெனியை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் எப்பயும் போல் நம்ம என்ன இருக்குது, எஸ்ஆர் நோ டைப். நம்மளுக்கு எதனா தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எதனா தேவையில்லை நம்ம என்ன பண்ணணும், நோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவை, என்ட்ரு அடிச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், சேவ் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிகிட்டே வரோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், வர சாப்டரில் நம்ம என்ன பண்ணோம், எது எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு எஸ் கொடுப்போம், எது எதுக்கு தேவையில்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நோ கொடுத்துருவோம். அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இதை நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ என் கம்பெனிக்கு பாருங்கள், இந்த சைடில் வந்துச்சா 1 2 3ன்னு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேங்களா, அப்போ நான் ஒரு கம்பெனி ஒன்று என்ன பண்ணிட்டேன், க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, க்ரியேட் பண்ணிவிட்டேன் சார். இப்போ நாளைக்கு வரேன் என் கம்பெனி ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், Alt + F1. Alt + F1 என்ன சொல்லியிருக்கேன், ஷெட் கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ட்ரு அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, க்ளோஸ் ஆகிடுச்சா. சரி, க்ளோஸ் ஆனால் நீங்கள் கீழே பாருங்களா, இங்கே என்ன காட்டுது, கம்பெனி இந்த டேலியில் எது இந்த கம்பெனிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதன் கம்பெனி பேர் எல்லாமே காட்டுதுங்களா ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகேங்களா, ஸோ காட்டும்போது நல்லா பார்த்துங்க. இப்போ டேலி நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னா அது என்ன இருக்கும், 10,000 ஆரம்பிக்க நம்பர் இது இருக்குது பார்த்தீங்களா. ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 10,000 ஆரம்பிச்சிருக்கா. டேலி நான் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன், புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன்னா 10,000 இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு கம்பெனி க்ரியேட் பண்ணி 10,001 10,002 10,003 10,004 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நான் அவ்வளோ கம்பெனி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இருக்குது ஒரு கம்பெனி தானே, நான் ஏன் 10 வாட்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆடிட்டிங் லைன்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆடிட்டர்லாம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனி பேர் போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன இருக்கும், 10,001 10,002 10,003 இது போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண கம்பெனி தான் என்ன இருக்குன்னா 10,007ன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ அந்த கம்பெனி பேரே காட்டில் பாருங்கள் என்ன வந்திருக்கீங்க, ஸ்டாராக வந்திருக்கு. ஏன் ஸ்டாராக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம 3 பாஸ்வேர்டு கொடுத்தா கம்பெனி பேர் காட்டாது. எப்படி இருக்கும், ஸ்டாராக. அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் நம்பர் என்னது 10,007. இந்த 10,007 வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் இது என்னோட கம்பெனி தான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சா என்ன கேட்குது பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு கேட்குதா. அப்போ நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேன், என்னோடய பேர் கொடுத்துருக்கேன். பேர் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சா என்ன கேட்டது, என் கம்பெனி பேர் காட்டிச்சா 1 2 3ன்னு. அப்போ யூசர் நேம் என்ன கொடுத்தேன், டேலின்னு கொடுத்தேன். அந்த டேலின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேர்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், 1 2 3ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, என் கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சா. அப்போ ஒவ்வொரு வாட்டி என் கம்பெனி நான் என்ன பண்ணணும், அந்த 3 பாஸ்வேர்டு கொடுத்தா நான் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அப்போ என்னை தவிர்த்து யாருமே என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இது புரிஞ்சுதுங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு டைப்னா இருந்து புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு எப்படி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணணும், Alt + F1 கொடுக்கணும். Alt + F1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடித்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இப்போ இருக்க கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடனே இங்கே நல்லா பாருங்கள், இப்போ எந்த கம்பெனி நான் வச்சுருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டின்னு வச்சுங்களேன். என்னோடய கம்பெனி பேர் என்னது, ஜிஎஸ்டி. இப்போ இந்த ஜிஎஸ்டி கம்பெனி நான் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சா.
என்னோடய கம்பெனி ஓப்பன் ஆச்சு ஜிஎஸ்டி. ஏன்னா இதுக்கு நான் என்ன பண்ணல, பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல. நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கம்பெனிக்கு எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தது குழப்பிக்க தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தது புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ணால் எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறது என்னது, நான் ஆல்ரெடி கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஆனால் பாஸ்வேர்டு கொடுக்கல, எப்படி பாஸ்வேர்டு கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணோடனே என்ன பண்ணுறீங்க, F3 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், F3 ப்ரெஸ் பண்ணணும். F3 ப்ரெஸ் பண்ணால் என்ன இருக்குங்க, கிரியேட் கம்பெனி. ஓகேங்களா, ஆல்டர் கம்பெனி இருக்குங்களா. ஸோ இந்த ஆல்டர் கம்பெனினா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், செகண்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, அந்த வீடியோவும் லிங்க்கில் இதில் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். அது புரியலனா ஆல்டர்னா என்னன்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவில் போய் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரி, ஆல்டரில் போய் நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்கீங்க, நான் ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்டின்றது, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் எதுவும் பண்ண தேவை, அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குதுங்க, ஓகேங்களா, என்ன கேட்குது, கண்ட்ரோல் ஆஃப் யூஸ் த அக்கௌண்ட் த கம்பெனி டேட்டான்னு கேட்குது. அதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சா கேட்குதா, யூசர் நேம் கேட்குதுங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, பாஸ்வேர்டு டேலின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன சார் டேலின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அடுத்து என்ன கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது. அங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 கொடுக்குறேன். திருப்பி கன்ஃபர்மேஷன் 1 2 3 கொடுக்குறேன். ஏன் சார் அதுலேயும் 1 2 3 கொடுத்துருங்க, இதுலேயும் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஒரே பாஸ்வேர்டு திருப்பி ரிப்பீட்டாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அதில் நம்ம எத்தனை பாஸ்வேர்டு கொடுத்தோம், 3 பாஸ்வேர்டு கொடுத்தோம். இதில் எத்தனை பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம், 2 பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். ஒன்று டேலி, ஒன்று 1 2 3 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். என்ட்ரு அடித்து என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் ஆகிடுச்சிங்களா. சேவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, வெளியே வந்துச்சா. வெளியே வந்த பிறகு அப்படி கீழே வாங்கலாம். என்ன இருக்குங்க, ஷெட் கம்பெனின்னு இருக்குல்ல, இந்த கம்பெனி நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். ஜிஎஸ்டின்ற கம்பெனி என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்து என்ன பண்ணுறேன், அந்த கம்பெனியை நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த ஜிஎஸ்டின்ற கம்பெனி இது இருக்குங்களா, 10,003 அந்த கம்பெனி நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சு என்ன கேட்குது பாருங்கள், பாஸ்வேர்டு கேட்குதா. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், நான் டேலி 1 2 3 கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ புரியுதான் பாருங்கள். புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிங்கன்னா, புதுசாக ஒரு கம்பெனி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, 3 விதமான பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம கம்பெனி செலக்டட் கம்பெனியில் பண்ணிங்கன்னா கம்பெனி பேர் தெரியாது, ஸ்டாராக தான் வரும். நான் ஆல்ரெடி டேலியில் என்ன பண்ணியிருக்கேன், கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் பாஸ்வேர்டு கொடுக்கணும், எத்தனை பாஸ்வேர்டு கொடுக்க முடியும், 2 பாஸ்வேர்டு தான் கொடுக்க முடியும். ஆனால் செலக்டட் கம்பெனியில் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், கம்பெனி பேர் வெளிப்படையாக தெரியும். ஓகேங்களா, புரியுதுங்களா கிளாஸ். இதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி கண்ட்ரோல். நல்லா பார்த்துங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது 3 பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இருக்கா, 10,007 இருக்கா. ஆனால் கம்பெனி பேர் காட்டுதா, ஸ்டாராக காட்டுது. புரிஞ்சுதா. அதே இது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கு நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டின்னு 10,003. ஆனால் அந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, வெளிப்படையாக காட்டும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், 2 பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டேலினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th சாப்டர் பற்றி பார்க்குறோம். 6வது சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கம்பெனி. குரூப் ஆஃப் கம்பெனினா என்ன, இதில் 2 விதமாக புரிஞ்சிக்கலாம். குரூப் ஆஃப் கம்பெனினா மல்டி கம்பெனியும் வச்சுக்கலாம். மல்டி கம்பெனி என்னது, இப்போ ஒருத்தர் அரிசி கடையும் வச்சுருக்காரு, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சூப்பர் மார்க்கெட்டும் வச்சுருக்காரு, ஒருத்தர் துணி கடையும் வச்சுருக்காரு, ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுன்னா இது மல்டி பிஸ்னஸ் சொல்லுவாங்க. அது பேர் தான் என்னது, மல்டி குரூப் சொல்கிறது. ஓகேங்களா. அது போல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸ் எப்படி பே பண்ணுறோம், நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, டேலியில் எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஆஃப் கம்பெனினா ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், சுற்றி நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரான்ச்சஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சரணா ஸ்டோர் எடுத்துக்கலாம், இல்லை போத்தீஸ் எடுத்துக்கலாம், இல்லை எஸ்பிஐ பேங்க் இருக்கலாம், இந்தியன் பேங்க் எடுத்துக்கலாம், இது ஒன்றா எடுத்துக்கலாம். அது ஹெட் ஆஃபீஸ் ஒன்று தான் இருக்கும். ஆனால் சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா ஊர்லேயுமே பிரான்ச் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சும் தனித்தனியாக டேக்ஸ் கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி நேம் தான், அந்த ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி தான் என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் பே பண்ணால் ஒரே வாட்டி தான் பே பண்ண முடியும். அப்போ அது எப்படி பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்குமே, இப்போ ஒரு 4 ஊர் எடுத்துக்கும். அந்த 4 ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரான்ச் வச்சுருக்குன்னா அவங்கவுங்க அந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ண வேண்டியதாக, ஹெட் ஆஃபீஸ் கன்ஃபர்ம். இப்போ அந்த பிரான்ச் என்ன ஆகுது, ஒரு பிரான்ச் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் கன்ஃபர்ம். ஹெட் ஆஃபீஸ் காமிச்சுன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ் ஜஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணால் போதும், அவங்க பண்ணது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்பெனிக்குள்ளே வந்துடும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என் கம்பெனி எந்த ரேஞ்சில் இருக்குது நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு பேர் தான் குரூப் ஆஃப் கம்பெனி நடக்குது. அது எப்படி பண்ணுறாங்க, எப்படி போடலான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டேலி பிரேம் உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம்.
நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டேலி பிரேமில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், கிரெடிட், ஆல்டர், வவுச்சர்ஸ் இது போல் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா F3 ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன், F3. ஓகேங்களா. F3 என்னது, கம்பெனி கிரெடிட்னு அர்த்தம். ஓகேங்களா. இது உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, F3 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வரும். என்னென்ன வரும், கிரெடிட் கம்பெனி, ஆல்டர், செலக்டட் கம்பெனி, ஷெட் கம்பெனின்னு ஒன்ற வார்த்தை வரும். இந்த ஷெட் கம்பெனிக்கு தான் ஷார்ட்கட் கீ நம்ம என்ன பண்ணுறோம், Alt + F1 கொடுத்தா நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த கம்பெனி ஷெட் ஆகிடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. நான் இப்போ எனக்கு என்ன பண்ண தெரியல, இந்த ஏகாம்ன்ற கம்பெனி எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஷெட் பண்ணிக்கிறேன். ஷெட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த கம்பெனி எனக்கு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடணுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, நான் என்னென்னலாம் கம்பெனி வச்சுருக்குன்றது பேர் லிஸ்ட் இந்த இடத்துல கீழே காட்டும். அது கீழே மேலே போனால் என்ன இருக்கீங்க, கிரெடிட் கம்பெனின்னு இருக்கா, அந்த கிரெடிட் கம்பெனியில் போய் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் அப்படியே சொல்லியாச்சு, குரூப் ஆஃப் கம்பெனி. இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனி என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு 3 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கேன். ஹெட் ஆஃபீஸ் நான் சென்னையில் வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்க அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி எனக்கு அமிச்சா போதும், நான் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த 3 பிரான்ச்சோட லிஸ்ட்டு என்னால் பார்க்க முடியும். ஈஸியாக நான் என்ன பண்ண முடியலாம், எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு ஐடி கட்டணுன்றதை, டேக்ஸ் கட்டணுன்றதை எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஆஃபீஸ் பேர் என்னது, சென்னை. அப்போ நான் சென்னையில் வச்சுருக்கேன்னா நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு சென்னை பிரான்ச்சுன்னு வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது நான் என்ன பண்ணுறேன், என்டர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேவ் பண்ண என்ன சொன்னேன், அப்படியே என்டர் அடிச்சுட்டு போகணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக நான் சேவ் பண்ணால் ஷார்ட்கட் கீ என்ன சொன்னேன், Ctrl+A சொன்னேன். அப்போ Ctrl+A கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். என்டர் அடிக்கிற டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். ஒரு கம்பெனி நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இது போல் மெயின் டிஸ்பிளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணணும், அடுத்த பிரான்ச்சோட பேர் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் என்ன பண்ணணும், F3 ப்ரெஸ் பண்ணணும். F3 டேரெக்டாக கீபோர்ட்லேயும் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்கும். இந்த F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் கம்பெனி இருக்கா, அந்த கிரெடிட் கம்பெனியில் போய்ட்டு அடுத்த ஊரோட பிரான்ச்சோட பேர் நீ அடிச்சிக்க வேண்டியதான். அடுத்த பிரான்ச்சோட பேர் என்னது, திருச்சின்னு அடிச்சுக்கிறேன். திருப்பி Ctrl+A கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் சார் ஊர் பேருக்கு கொடுக்குறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங்கும் போனாலும் சரி தான், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி தான். ஏன்னா கம்பெனி நேம்ன்றது காமன் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா மீட்டிங்லையும் என்ன பண்ணுவாங்க, திருச்சி சென்டர், திருச்சி பிரான்ச்சு, மதுரை பிரான்ச்சு, ஓகேங்களா, விழுப்புரம் பிரான்ச்சு, பாண்டிச்சேரி பிரான்ச்சு, இது போல் தான் என்ன பண்ணுவாங்க, ஊர் பேர் சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. மேனேஜர் ஸ்பேஸும் அதான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஊர் பேரையும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். திருப்பி நான் என்ன பண்ணுறேங்க, F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே போல் கிரெடிட் கம்பெனியில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மதுரைன்னு அடிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. மதுரை அடித்து என்ன பண்ணுறேன், அதே போல் Ctrl+A கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆகிடுச்சிங்களா. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், F3 கொடுத்து அடுத்த பிரான்ச் பேர் என்னவோ அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு கிரெடிட் கம்பெனியில் போய்ட்டு நான் அடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், திருவண்ணாமலை அடிச்சுக்கிறேன். திருவண்ணாமலை அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஹெட் ஆஃபீஸ் கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது, எந்தெந்த ஊரில் நான் பிரான்ச் வச்சுருக்கேனோ அந்த பிரான்ச்சோட ஊர் பேர்லாம் அடிச்சுக்கிறேன். திருவண்ணாமலை, சென்னை, மதுரை, ஓகேங்களா, திருச்சி, இது போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு சும்மாடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணியிருக்கேன், 4 பிரான்ச்சோட பேர் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா. அடித்து முடிச்சுட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேங்க, F3 ப்ரெஸ் பண்ணுறேன். F3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன இருக்குங்க, கிரெடிட் கம்பெனின்னு இருக்கா, அந்த கிரெடிட் கம்பெனியில் போய் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் அடிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு இந்த சைடில் நம்ம எந்த கம்பெனி பேரும் கொடுக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த சைடில் ஓரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா Alt+R ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா. இந்த குரூப் ஆஃப் கம்பெனி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண என்ன கேட்குது, இங்கே உங்கள் கம்பெனி நேம் கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஊர்லேயும் பிரான்ச் வச்சுருக்கோம், கம்பெனியோட பேர் என்னவோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போ என்னோடய கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா A to Z கம்பெனின்னு கொடுக்குறேன். A to Z கம்பெனி கொடுக்குறேன். என்னோடய கம்பெனி பேர் என்ன, சும்மாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், A to Z கம்பெனி கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரி வேண்டி தான். என் கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், போய்ட்டு இதெல்லாம் டைப் பண்ணிக்க வேண்டியதான். என்னோடய அட்ரஸ் டீட்டெயில் என்னவோ அதை டீட்டெயிலாக எல்லாம் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கும் கேட்குது, நம்ம போய் என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு பின்கோட் நம்பர், உங்கள் ஊரோட பின்கோட் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான், ஃபோன் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான், ஃபேக்ஸு, இமெயில் அட்ரஸ், வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ A to Zன்ற கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நான் பிரான்ச் வச்சுருக்கணும் அந்த பிரான்ச்சோட பேர்லாம் நான் என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணணும். அப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்னை, மதுரை, திருவண்ணாமலை, திருச்சி இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதை அப்படியே நம்ம என்ட்ரி அடித்து இது பண்ணுறோம் நம்ம. அப்போ சென்னை, மதுரை, திருவண்ணாமலை, திருச்சின்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், இங்கே போய்ட்டு
எண்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் என்டர் அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது பாருங்கள், இங்கே A to Z கம்பெனி வந்து சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும், அது கீழே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? சரி, வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டான் இருக்குங்களா, டேட்டான் இருக்கா? ஓகேங்களா? இந்த மெயின் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டான் இருக்கும். ஆல்ட் Y கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இது போல் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்க, ஸ்பெட்டுன்னு இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிட்டு என்ன இருக்குது, வெரிஃபிகேஷன் டேட்டா, ஸ்பிட் டேட்டான்னு காட்டும். இந்த 2 விஷயம் காட்டும். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிட் டேட்டான்னு கொடுத்து என்டர் அடிக்கணும். என்டர் அடித்து இப்போ எதனா ஒரு கம்பெனிக்கு நம்ம ஆடிட்டிங் பார்க்க போகிறோம்னா, அது ஹெட் ஆஃபீஸ் பார்க்குறோன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், கம்பெனி பேர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனி, செகண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு டேட் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இதில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்டர் அடித்து உங்கள் ஹெட் ஆஃபீஸ் ஏதோ அந்த கம்பெனி பிரான்ச்சோட பேர் என்னவோ அதை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்டர் அடித்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட், அதான் சொன்னல ஃபஸ்ட்டு கம்பெனி செகண்ட் கம்பெனின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் என்ன இருக்கும், ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டுன்ற போல் ஒன்று காட்டும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹெட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் என்ன இருக்குது, அங்கங்கே பிரான்ச் இருக்குன்னா அந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் எதனா ஒரு பொருள் வாங்குங்களா, அந்த பில்லு பார்த்தீங்கன்னா அந்த பில் என்ன இருக்கும், ரிலிஜன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். பில்லில் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் ஆஃபீஸ்னு என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரன் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதனால் என்ன இருக்குன்னா எந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி தான், இல்லை பிரான்ச்சுக்கு போனாலும் சரி தான், பில்லில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ரிலிஜன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? மீதி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு பாண்டிச்சேரி, பிரான்ச்சு சென்னை, பிரான்ச்சு ஈரோடு, பிரான்ச்சு தூத்துக்குடி, இது போல் என்ன இருக்கும், பிரான்ச்சோட பேர் தான் வரும் தவிர இல்லை கிளைன்னு போட்டிருப்பாங்க தமிழில், இதான் மென்ஷன் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஹெட் ஆஃபீஸு ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல ஒன்று தான் ஆரம்பிக்க முடியும். அதை ஆரம்பித்து பெருசாக டெவலப் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊராக ஒரு பிரான்ச்சாக என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறோம், 4 ஊர் பேர் அடித்து நம்ம அதுக்கு பிரான்ச்சஸ் பேர் கொடுக்குறோம். இது போல் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே இருக்க கம்பெனி எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதான், க்ளோஸ் பண்ணுறது ஷார்ட்கட் கீ என்னது, Alt + F1. Alt + F1 கொடுத்து ஒவ்வொரு கம்பெனியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறது க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி என்ன பண்ணுறேன், Alt + F1 கொடுத்து என்ன பண்ணுறேன், ஒன்றுன்னா இது போல் என்ன பண்ண வேண்டியதான், எனக்கு தேவையில்லாத கம்பெனி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி டேலி ஓப்பன் பண்ணுவோம், ஒரே ஒரு கம்பெனி இருக்குமோ அதுமாரி நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கம்பெனி, என்ன கம்பெனி இருக்குது, சென்னைன்னு இருக்குது. இப்போ சென்னை பிரான்ச்சோட மேனேஜர் நான் தான் வச்சுங்களேன். அப்போ என் கம்பெனியில் வரவு செலவு கணக்கு, அது என்னோடய பிரான்ச்சில் வரவு செலவு கணக்கு எல்லாமே நான் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். அது எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், கிரியேட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கிரியேட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு லெட்ஜர் உள்ள போகிறோம். லெட்ஜர் உள்ள போய் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ சென்னை பிரான்ச்சோட சேலரின்னு வச்சுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சென்னை பிரான்ச்சோட சேலரி, இல்லை சென்னை பிரான்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா வாடகை தராங்க, ரெண்டல்னு வச்சுக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 100 கொடுக்குறேன். கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் என்ட்ரு வச்சு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ சென்னை பிரான்ச்சில் தான் நான் என்ன பண்ணுறேன், சம்ஸ் எல்லாமே போடுறேன். பார்த்துங்க, சென்னை பிரான்ச்சில் தான் நான் என்ன பண்ணுறேன், சேலரின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டல்னு கொடுத்துருக்கேன். அதே போல் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு வவுச்சர்னு இருக்கா, வவுச்சரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், FI பேமெண்ட் உள்ள போயிரு. FI பேமெண்ட் உள்ள போய் என்ன பண்ணுறாங்க, போய்ட்டு ரெண்டல்னு கொடுத்துட்டு இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு 25,000 வாடகை தரேன் அப்படின்னா 25,000 என்ட்ரு அடிக்கிறேன். அது எப்படி தந்திருக்குன்னா நான் கேஷாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு வச்சு நான் என்ன பண்ணுறது, அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ இதில் போய் என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்குறேன். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தா என்ன இருக்கும், இங்கே 25,000 காட்டும், ரெண்டலில் காட்டும். ஓகேங்களா? அப்படியே எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த சென்னைன்ற பிரான்ச்சை நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ண என்ன பண்ணணும், Alt + F1 கொடுக்கணும். F1 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன்னா இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணோன்னே இங்கே என்ன இருக்கும், இங்கே நான் எந்தெந்த கம்பெனிலாம் வச்சுருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும். இதில் போய் என்ன பண்ணுறேன், என் கம்பெனி பேர் என்னது, A to Z கம்பெனின்றது இது இருக்குது பார்த்தீங்களா, 10,012. இதுக்கு பேர் என்ன இருக்குது, இங்கே குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது. அது ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா பாருங்களா என்ன இருக்குது, நான் வெறும் A to Z கம்பெனி மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் என்ன இருக்குது, சென்னை, மதுரை, திருவண்ணாமலை, திருச்சி. அப்போ நான் எங்கெங்கெல்லாம் பிரான்ச் வச்சுருக்கணும் அந்த பிரான்ச்சோட பேர் எல்லாமே என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். வந்துடுச்சிங்களா? இப்போ என் கம்பெனி இப்போ சென்னை என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, வாடகை எவ்வளோ போட்டிருக்குன்றது என்ட்ரி பண்ணியிருக்காரு டேலியில். இப்போ மதுரையில் ஒருத்தர் என்ட்ரி பண்ணியிருப்பார், திருவண்ணாமலையில் ஒருத்தர் என்ட்ரி பண்ணியிருக்கார், திருச்சியில் ஒருத்தர் என்ட்ரி பண்ணியிருக்கார். இதுவே என்ன பண்ணிக்க வேண்டியது, அவங்கவுங்க பிரான்ச் வரவு செலவு கணக்கு எல்லாமே என்ன பண்ணிக்க வேண்டியதா, அவங்கவுங்க டேலியில் என்ன பண்ணிக்க வேண்டியதா, என்ட்ரி பண்ணிக்க. என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சா போதும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்க வேண்டியதா, A to Z கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் போதும், அவங்க 4 பேர் பிரான்ச்சோட டீட்டெயில் எல்லாமே என்ன இருக்கும் எனக்கு வந்துடும். வந்த பிறகு நம்ம நேரம் என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட் இங்கே பாருங்கள்,
நம்ம சென்னைன்ற கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டல்ன்றது 25,000 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கம்பெனி பேர் என்னது, A to Z. ஓகேவா? அந்த பிரான்ச்சில் வரவு செலவு கணக்கு பண்ணது கூட என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். இது போல் அவங்க என்ன பண்ணிக்க வேண்டியது தான், தனித்தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைல் அமிச்சாலே போதும், நான் டேலி உள்ளே போட்டுட்டு என்னோடய கம்பெனி நேம் கொடுத்தா போதும். அந்த 4 பிரான்ச்சோட என்ன இருக்கும், வரவு செலவு கணக்கு எல்லாமே வந்துடும். ஈஸியாக நான் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சி ஈஸியான கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், என்னால் டேக்ஸ் பே பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் குரூப் ஆஃப் கம்பெனின்னு நடத்தும். ஓகேங்களா? மல்டிபிள்னா என்னது, ஒன்று மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் மட்டும் இல்லை, 10-15 ஆஃபீஸ் வச்சாலும் அதனோட வரவு செலவு கணக்கு என்ன பண்ணலாம், ஒரே டைமில் ஒரே இதாக ஈஸியாக நம்ம எப்படி பார்க்குறதுன்ற என்ன பண்ணுறோம், குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரிவிங்க. ஓகேங்களா? எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.